ஜமீர், அதுவும் இந்திய அரசாங்கம் வந்து மாசுபாடு கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு வந்து ஜமீர்ன்ற ஒரு செயலியை வந்து இந்திய அரசாங்கம் ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜமீர் பொல்யூஷன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அது வரும். ஜமீர்னு ஒரு செயலி வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஆல்ரெடி வந்து நான் ஏற்கனவே அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கேன். அதை திறந்துட்டு அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0 to 50 EQ குட்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள், இந்த இடம், இந்த பச்சை இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட இந்த கிளிப்பச்சை கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது இருந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்புறம் மஞ்சள் கலர் இருந்தால் மாட்ரேட்டு, ஆரஞ்சு கலர் இருந்தால் புவரு, ரெட் கலர் இந்த சிவப்புங்கிறது ரொம்ப ரொம்ப புவரு, சார் இது ரொம்ப டேஞ்சராக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கான சிம்பிளும் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் இம்பேக்ட்டு, அதாவது பாதிப்பு ரொம்ப குறைவு. அப்புறம் வந்து இதுவும் மினிமம் இம்பேக்ட் தான். கொஞ்சம் சுவாசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மஞ்சள் கலர் வந்து இது ரொம்ப மஞ்சள் வண்ணங்கிறது வந்து ரொம்ப இது இம்பேக்ட், ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது வந்து கண்டிப்பாக இது பாதிப்பு ஏற்படுத்தும். மக்களுக்கு நிறைய பிரச்சனை. இதில் வந்து சுவாசிக்கிறதுக்கு சிகப்பு கலர் வந்து சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதில் ரத்தம் கலந்த சிவப்பு கலர் வந்தால் அஃபெக்டட், ரொம்ப பாதிக்கிற மாதிரி ஆகிடுது அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளோட மாநிலத்தை பார்ப்போம். இது லோடிங் ஆகுது. இதில் பாருங்கள், சென்னை பார்ப்போங்களா. பாருங்கள் சென்னை என்ன கலர் கொடுத்துருக்கான்னு. சென்னைக்கு இம்பேக்ட் கொடுக்கல. ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற ஏரியா அடையாறு, கிண்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பச்சை கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம் இல்லைனாலும் பிரச்சனை ஆனால் இங்கே இருக்குது ஸ்லைடா அப்படின்றாங்க. அடுத்து வந்து திருச்சி டிஸ்ட்ரிக் பார்ப்போம். இங்கே பாருங்கள், தஞ்சாவூர், தமிழ்நாட்டிலேருந்து தஞ்சாவூர் இந்த சைடெலாம் வந்து ரொம்ப இல்லை. தஞ்சாவூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செவரல் நார்மலான பச்சை தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பெரிய அளவு பாதிப்பு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாதிப்பு ரொம்ப இருக்க இடம் வந்து தூத்துக்குடி, ராமநாதபுரம். பாதிப்பு குறைவாக, பெரிய அளவு பாதிக்கிற அளவு இல்லைனாலும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி, ராமநாதபுரம், வேலூர், சேலம், கோயம்புத்தூர், குன்னூர் இதெல்லாம் வந்து பாதிப்பு ரொம்ப அதிகம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. திரும்ப டேட்டா தான். அதாவது கவர்மெண்ட் சைடு அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. திருச்சிக்கு வந்து ரொம்ப கொடுக்கலைங்க. திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் இந்த சைடு பார்த்திங்கன்னா திருச்சி, மதுரை, தஞ்சாவூர்லாம் ரொம்ப இல்லைங்க. ஆனால் கோயம்புத்தூர் கூட கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யுது. சரி, இந்த செயலியை பார்த்துட்டீங்க. இதில் எந்தளவு பாதிச்சிருக்குன்னு. இதில் பாருங்கள், நமக்கு ரொம்ப பாதித்த தமக்கூர் இது கர்நாடகாவில் இருக்குது. அது ரொம்ப பாதிச்சிருந்தா காட்டியிருக்காங்க. மஞ்சள் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் இந்த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பவ்லா அந்த இடமும், அப்புறம் வந்து பவாடி அந்த இடமும், அப்புறம் குர்காம் அந்த இடமும் பார்த்திங்கன்னா நியூ டெல்லிலாம் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக கட்டியிருக்காங்க.
ஆனால் ரெட் கலருக்கு போகலைங்க. அந்தளவுக்கு வந்து இம்பேக்ட் ரெட் கலர் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வாழவே முடியாது. அதுதான் அந்த இண்டிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுதான் நண்பர்களே. இப்போ நீங்கள் வந்து இதுலேருந்து இந்த பச்சை பார்த்தீங்கன்னா கொல்கட்டா கூட வேணாம், நம்ம இடத்த விடுங்க. வாரணாசி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க பச்சை. அடுத்தது கலர் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதா காட்டியிருக்காங்க. லக்னோ பாதிப்பு இல்லை, பக்கத்து சிட்டியில் பாதிப்பு இருக்கிறதா. லக்னோ வந்து பாதிப்பு கம்மி. லக்னோ அவுட்டர் சைடு இருக்க சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகவே காட்டியிருக்காங்க மஞ்சள் கலரில். அடுத்ததுல வந்து ஆரஞ்சு கலர், இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலர் எது காட்டியிருக்காங்கன்னு. மஸ்ஃபர் நகர்னு ஒரு இடம் இருக்காட்டுக்கு, அங்கே வந்து பாதிப்பு ரொம்பவே காமிச்சிருக்காங்க. இடம் வந்து குருஷேத்ரா, அந்த இடமும் ரொம்ப பாதிப்பு காமிச்சிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப அதிக அளவு பாதிக்கிற அளவு வாழவே முடியாத சூழ்நிலை எந்த இடமும் இல்லை. 2வது இடம் 3வது இடம் அந்த லெவலில் தான் இருக்குது. 2வது இடம் வந்து இந்த பச்சை கலரு, 3வது இடம் வந்து மஞ்சள் கலரு, 4வது இடம் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர் ஹையாக இருக்கிற இடம் வந்து இந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் A to Z லேர்னிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.